ஜெர்மனியில் முனிஷ் மற்றும் அதை சுற்றியுள்ள 7 நகர சபைகளில் குடிநீர் பயன்பாட்டிற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 1 வரை அமுலில் இருக்கும் இந்த உத்தரவு அத்தியாவசியம் என்ற குடிநீர் பயன்பாடுகளை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது. தனியார் நீச்சல் குளங்களை நிரப்புதல், புல்வெளிகள் மற்றும் தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுதல் போன்ற செயற்பாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கார்கள், மொட்டை மாடிகள் மற்றும் வெளிப்புற சுவர்களை கழுவுவதற்கும் ஏரி அல்லது ஆறுகளில் இருந்து நீரை இறைப்பதற்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது. இந்த விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு 50,000 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வறட்சியான வானிலை நீடித்தால் இந்த தடையை நீட்டிப்பது குறித்து அதிகாரிகள் பரிசீலிப்பார்கள். தண்ணீர் சிக்கனம் குறித்து கூடுதல் தகவல்களை நகரின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் மக்கள் சரிபார்க்க முடியும். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் கடுமையான வெப்ப அலைகளே இந்த தண்ணீர் பற்றாக்குறைக்கு முதன்மை காரணமாகும். ஜெர்மனியின் சில பகுதிகளில் வெப்பநிலை 41.8 பாகை செல்சியஸை தாண்டி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதனால் தண்ணீர் தேவை திடீரென அதிகரித்துள்ளது. முனிஷ் நகரில் வழக்கமான தண்ணீர் பயன்பாடு நாளொன்றுக்கு 300 மில்லியன் லிட்டராக இருந்த நிலையில் தற்போது அது 360 மில்லியன் லிட்டராக அதிகரித்துள்ளது. முன்னதாக வழங்கப்பட்ட விழிப்புணர்வு ஆலோசனைகள் பலனளிக்காததால் தற்போதைய கட்டாய தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீர் என்பது நமது மிகவும் மதிப்புமிக்க வளம். அதனை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் என முனிஷ் மேயர் டாமினிக் கிராஸ் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நிலத்தடி நீர்மட்டத்தை மீண்டும் நிலைநிறுத்த இந்த விதிகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது.